Example 3.16. If sin x is equal to 4 by 5 first quadrant and cos y is equal to minus 12 by 13 second quadrant, then find sin x minus y cos x minus y னு கேட்டிருக்காங்க. இங்க நம்மளுக்கு sin x கொடுத்திருக்காங்க, cos y கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா இங்க sin a minus bன்ற ஃபார்முலா படிச்சிருப்பீங்களா இல்லையா? இங்க x minus y அதேதான் மாறி இருக்கு அவ்வளவுதான். sin x cos y minus cos x sin y. அப்ப cos x-உம் வேணும், sin x-உம் வேணும், cos y வேணும், sin y அந்த மாதிரி வேணுங்கும் போது நம்மளுக்கு வெறும் இங்க sin x மட்டும் தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம cos x கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க cos y இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? sin y கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரெண்டு ஃபார்முலாவுக்கும் இந்த 4 டேர்ம்ஸ் எல்லாம் தேவைப்படும் போது நம்ம ஒண்ணுத்துல இருந்து இன்னொருத்த கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துக்கலாம். sin x னு கொடுத்திருக்காங்க இல்லையா? sin x is equal to 4 by 5. இதை நம்ம வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனியஸ்னு வச்சுட்டு நம்ம அட்ஜசன்ட் சைடு அப்படி கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டினா நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா? cos square x plus sin square x is equal to 1 நம்மளுக்கு தெரியும். இப்போ sin x ஓட வேல்யூ தெரியுது. இப்போ cos ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். cos square x is equal to 1 minus sin square x. அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் cos x ஓட வேல்யூ என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin square x plus or minus. ஓகேவா? இப்ப ஜஸ்ட் கொண்டு போய் சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. cos x is equal to plus or minus square root of 1 minus sin x ன்னு இருக்கிறதுக்கு பதிலா 4 by 5 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஓகேவா? 4 by 5 the whole square which is equal to plus or minus root of 1 minus 4 squareங்கிறது 16, 5 squareங்கிறது 25. இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஒரு LCM எடுத்து அப்ப என்ன ஆகும்? 25 minus 16 by 25 னு கிடைக்கும். 25 minus 16 9. So 9 by 5 னு கிடைக்கும். root of 9 by 5 which is equal to plus or minus 3 by 9 by 25 போடுங்க. ரூட் எடுக்கும்போது 5. ஓகேவா? பிளஸ் ஆர் மைனஸ் 3 by 5. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னா அவங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? sin x is equal to 4 by 5. அது என்னத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் தான். எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் என்னதான்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ் ஆளுங்கிறது சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. cos x ஓட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்துட்டு போறோம்? பிளஸ் 3 by 5 மட்டும் எடுத்துட்டு போறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த cos y ன்னு இருக்கிற வேல்யூ எடுத்துக்குங்க. cos y is equal to minus 12 by 13. அப்ப இதுல இருந்து இதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு நம்ம சைனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். cos square y plus sin square y equal to 1. நம்மளுக்கு sin வேணுங்கிறதுனால sin y is equal to square root of plus or minus இங்க square root of 1 minus இந்த cos square இங்க வந்துடும். cos square y. ஓகேவா? இதே ஃபார்மேட் இதே டெக்னிக் தான் இங்க ஃபாலோ பண்றோம். ஓகேவா? which is equal to plus or minus square root of 1 minus cos y இங்கோட வேல்யூ என்னது? minus 12 by 13. அது ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பாசிட்டிவா மாறிடும். அப்ப 12 by 13 ஹோல் ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 144, 13 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 169. இதுக்கு அப்படியே ஒரு LCM எடுத்துக்கங்க. ஓகேவா? அப்படியே 169 minus 144 கிடைச்சிடும். 144 divided by 169. 169ல 144 போனுச்சுன்னா 25. 25 divided by 169. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகே, 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 5, 169க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 13. ஓகேவா? இது பாசிட்டிவா நெகட்டிவா என்ன வரணும் அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு என்னத்துக்காக நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? இப்ப சைனுக்காக கண்டுபிடிக்கிறோம். அப்ப சைனுங்கிறது அங்க பாசிட்டிவா நெகட்டிவா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கும் போது எஸ் என்னது? சைன் இல்லையா? அப்ப சைன் அங்க பாசிட்டிவ். நம்மளுக்கு அப்ப எடுத்துக்க வேண்டியது என்னது? பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு cos x தெரிஞ்சிருச்சு, sin y தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும் போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டிடியூஷன் பண்ணி இதனுடைய ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பாருங்க, sin x minus y. sin a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? sin x cos y மைனஸ் இருக்கிறதுனால அதே மைனஸ். ஒரு டெக்னிக்கு ஒரு இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? மீதி மூணுத்தையும் நீங்க எழுதிடலாம். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் sin x cos y இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டோம்.
அடுத்தது என்ன வரும்? cos A sin B. ஓகேவா? ஜஸ்ட் இது அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். எக்ஸையும் ஒய்யையும் ஒரு இதுல அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே ஆர்டர்ல எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். அதனாலதான் அந்த ஆர்டர் பிரகாரம் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் அப்படியே எடுத்து கொண்டு வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிடியூஷன் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, sin x. sin x அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 4/5. நெக்ஸ்ட் cos y. cos y என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? cos yங்கிறதும் அதுலயே இருக்கு, -12/3. அதை அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணு. -12/13. இங்க மைனஸ். cos x ஓட வேல்யூ என்னது? 3/5. நெக்ஸ்ட் என்னது? sin y. sin y ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 5/13. ஓகேவா? இப்போ 5/13 5/13ங்கிறது காமனா இருக்கு, அது அப்படியே 5/13 அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நியூமரேட்டர்ல 4 12s are 48. இங்க மைனஸ் இருக்கிறதுனால -48. இங்கேயும் மைனஸ் இருக்கு, 5 3s are 15. ஸோ -48 -15ங்கும் போது அது ரெண்டுத்தையும் என்னது ஒரே சைனா இருக்கிறதுனால ஜஸ்ட் அடிஷன் பண்ணிக்க வேண்டியதான். மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. 48 + 15ங்கும் போது 63 by 5 × 13 வந்து 65. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, cos x - y. cos x - y. cos x - y க்கு என்ன ஃபார்முலா? cos x cos y பிளஸ் இங்க மைனஸ் இருக்கிறதுனால என்னது இங்க பிளஸ். ஓகேவா? sin x sin y. ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே கொண்டு வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிடியூஷன் பண்ண வேண்டியதான். cos x ஓட வேல்யூ என்னது? இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 3/5. நெக்ஸ்ட் cos y ஓட வேல்யூ என்னது? क्वेश्चनல அங்கே இருக்கு பாருங்க, -12/13. இங்க பிளஸ். தென் sin x. sin x ஓட வேல்யூ என்னது? 4/5. நெக்ஸ்ட் sin y ஓட வேல்யூ என்னது? இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 5/13. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான். அப்புறம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். இங்க 5 நம்ம கிராஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இங்க எதுவுமே கட் ஆகல இல்லையா? அப்ப நம்மளுக்கு எகைன் நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி ஆகும். அதனால இது நம்ம கிராஸ் அவுட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 3 12s are பாருங்க, -36 டிவைடட் பை காமனா வச்சுக்கோங்க, 5 13s are 65. நெக்ஸ்ட் பாருங்க, 5 4s are 20 பிளஸ் 20. ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்தையும் அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்க வேண்டியதா. கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், அதனால இந்த மைனஸ் போட்டுக்குங்க. ரெண்டுத்தையும் அப்படியே சப்ராக்ஷன் பண்ண வேண்டியதா. ஸோ 16 -16/65. ஓகேவா?